திருப்பாண்டி வணக்கம். திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல் நலம் குறித்து விசாரிப்பதற்காக டெல்லியில் இருந்து கிளம்பி வந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனையில் சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் இவருடைய இந்த ராகுல் காந்தி அவருடைய சென்னை வருகையானது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? திருப்பாண்டி, இதுல அரசியல் முக்கியத்துவம் எதுவும் கிடையாது. இது ஒரு அவரோட அடிப்படையான கடமையில ஒன்றாக பார்க்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியும் நீண்ட நெடுங்காலமாக கூட்டணி இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்களை திரு ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு முன்னால் பார்க்க வரவில்லை என்ற விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல செய்திகள்ல எல்லாருமே வைக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு திருநாவுக்கரசரும் கூட பல முறை கேட்கப்பட்டது. இதற்கு முன்னால் சென்னைக்கு பல முறை திரு ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் துணைத் தலைவர் வந்திருந்தார். ஆனால் ஒரு முறை கூட இதுவரை அவர் திமுக தலைவரை சந்தித்ததில்லை. திமுக தலைவர் கருணாநிதிக்கும் ராகுல் காந்திக்குமான நேரடியான சந்திப்பு சென்னையில் இதுவரை ஒரு முறை கூட நடந்ததில்லை. அவர்கள் திமுகவுடைய தலைமை நிலையமான அறிவாலயம் வந்ததில்லை, அல்லது திமுக தலைவருடைய இல்லமான கோபாலபுரம் வந்ததில்லை. அவர்கள் எங்கேயுமே சந்தித்ததில்லை. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில நிதியமைச்சராக இருந்தபோது திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் பார்த்திருக்கார். காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய தலைவர் சோனியா காந்தி பார்த்திருக்கார். பிரதமர் மன்மோகன் சிங் பார்த்திருக்காரு. எல்லாம் ஒருத்தர் பாக்கி கிடையாது. யாரேனும் ஒருவர் காங்கிரஸ் கட்சி டெல்லியிலிருந்து வருவார்கள். ஆனால் நிச்சயமாக திமுக தலைவரை வேற தனிப்பட்ட பயணமாக இருந்தால் கூட திமுக தலைவரை சந்திக்காமல் இருக்க மாட்டார்கள் என்ற அளவுக்கு அந்த உறவும் நட்பும் அவ்வளவு பலமானதாக இருந்தது. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்படாமல் இருந்தது என்று காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு திருநாவுக்கரசர் குறிப்பிட்டார். அந்த மாதிரி சந்தர்ப்பம் எதுவுமே இல்லை, அதனால சந்திக்கல, சந்திக்க கூடாது என்ற எந்த உணர்வும் கிடையாது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருந்தார். அதே போல தற்போது இதுக்கு முன்னால் அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா அவர்களை மருத்துவமனையில் ஒரு முறை பார்த்தார். அது மாதிரி இப்போ ஏற்கனவே ஒரு முறை அனுமதிக்கப்பட்டு அவருடைய உடல்நிலை சீராக இருந்து திமுக தலைவர்கள் கடந்த ஒரு வாரம் முன்னாடி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாரு. 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை 7 நாள் மருத்துவமனையில் இருந்தாங்க. சோ அவர் உடல்நலம் திரும்பிடுச்சு, நல்லபடியா தான் இருக்கிறாங்க. இப்ப திரும்ப மீண்டும் ரீஅட்மிட் திரும்ப இருக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உடனே இயல்புலேயே எல்லாருக்குமே திமுக தொண்டர்கள் உட்பட தமிழகம் முழுக்க எல்லாருக்குமே என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு பதட்டம் பார்த்தோம். அவருடைய கார்கள் நேரடியாக வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அந்த கான்வாய் ராகுல் காந்தியுடைய கான்வாய் காவேரி மருத்துவமனைக்கு வரக்கூடிய நேரடி காட்சியில பார்க்கிறோம். இது திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய கான்வாயில கோவாவில் இருந்து தனி விமானம் மூலம் நமக்கு கிடைத்தக்கூடிய தகவல்படி கோவாவில் தனி விமானம் மூலம் அவர் நேரடியாக வந்திருக்கார். திரு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம், திரு திக்விஜய் சிங் உள்ளிட்டவர்கள்லாம் காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் திரு திருநாவுக்கரசர் உள்ளிட்டவர்கள்லாம் வராங்க. அவர்கள் காவேரி மருத்துவமனைக்குள்ள ராகுல் காந்தியுடைய கான்வாய் வரக்கூடியது பார்த்தா அங்க பெரும் திரளாக கூட்டம் தங்களுடைய கட்சி தலைவர் அங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு அவர் நலம் விசாரிக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட நலம் விசாரிக்கக்கூடிய பொறுப்புகளோட விவரம் கேட்பதற்காக வரக்கூடிய கூட்டத்தை பார்க்கிறோம். திரு ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு ராமசாமி அவர்கள், திரு திக்விஜய் சிங் அவர்கள், திரு சிதம்பரம் அவர்கள் அத்தனை பேருமே மருத்துவமனைக்கு வந்திருக்கிறது பார்க்கிறோம். ராகுல் காந்தியுடைய கான்வாய் காவேரி மருத்துவமனையை அடைந்து அங்கிருந்து ஒவ்வொருத்தராக மருத்துவமனைக்கு உள்ள போவதை பார்க்கிறோம். 4வது தளத்துல திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கார். இந்த 4வது தளத்துக்கு அருகிலேயே திமுகவுடைய பொருளாளர் மற்றும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அங்க இருக்கிறார். அவர்கிட்ட போய் சந்திச்சு நல விசாரிப்பார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னாடி நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்படி தமிழக முதலமைச்சர் அந்த ஜெயலலிதாவை போலவே இவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறதுனால யாருமே அவரை நேரடியாக சந்திப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. ராகுல் காந்திக்கு அதில் விலக்களிக்கப்படுதா அப்படின்னு தெரியல. அந்த நிச்சயமாக அந்த தலைமுறைக்கு அனுமதிக்கப்படுவார். பட் திமுக தலைவரை சந்திப்பதற்கு அனுமதிக்கப்படுமா அப்படிங்கிற விவரங்கள் தெரியல. போய் பார்த்துட்டு வந்த பிறகு நமக்கு அதுக்கான விவரங்கள் தெரிய வரும். 4வது தளத்துல அனுமதிக்கப்பட்டிருக்காரு, தீவிர சிகிச்சை பொருள் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அதனால திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த விமர்சனத்தை பொய்யாக்கக்கூடிய வகையில தற்போது வந்திருக்கிறார். அவருடைய தனி விமானம் மூலமா வந்திருக்காரு. கோவால வேற ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்தவர். அங்கிருந்து தகவல் கேள்விப்பட்டு கட்சியுடைய தலைமைக்கு தகவல் தெரிவித்துட்டு நேரடியாக வந்திருக்கிறார். அவரோட முக்கிய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு 30 நிமிடத்துக்கு மேல அங்க மருத்துவமனையில் இருப்பாங்க. திரு ஸ்டாலின் அவர்களிடம் எல்லாம் நலம் விசாரிப்பாங்க. என்னென்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் டாக்டர்கள் கேட்டு அறிந்து கொள்வாங்கன்னு தகவல் தெரிவிக்குது. இந்த விவரங்கள்லாம் விசாரித்து முடித்த பிறகு அவர் திரும்புகிறார். நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் அந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்தித்த பிறகு வெளியில செய்தியாளர் சந்தித்து எங்களுடைய முழுமையான ஆதரவு ஆறுதல் அவருக்கு இருக்கிறது என்பதை செய்தியாளரிடம் சொன்னார் திரு ராகுல் காந்தி அவர்கள். அதே போல நிச்சயமாக தற்போதும் செய்தியாளரை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று முன்னால் வந்த காட்சியில் மருத்துவமனைக்கு வந்த காட்சியில் ஏற்கனவே வந்துவிட்டார். வந்த காட்சிகள் கடந்த முறை அவர் செய்தியாளரை சந்தித்து ஜெயலலிதா அவர்களுக்கு ஆறுதலையும் ஆதரவையும் தெரிவித்தார் செய்தியாளருக்கு. அதே போல இந்த முறையும் அவர் செய்தியாளரை சந்திப்பார் அப்படின்னு நம்ம பெரும்பான்மையை எதிர்பார்க்கலாம். வேற ஏதேனும் காரணங்கள் இருந்தாலே தவிர செய்தியாளர்களை சந்திக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை.
அவர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கு எப்போதும் தயங்குவதும் இல்லை. அவர் என்ன விரும்பியதோ நேரடியாக சொல்லி செய்திருக்கார். ஸோ இந்த முறையும் ஒரு திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை பற்றி நலம் விசாரித்து விட்டு வெளியே செய்தியாளர் சந்தித்து தான் பார்த்தேனா பார்க்கவில்லையா, மருத்துவர்கள் என்ன சொன்னார்கள், திமுகவுடைய பொருளாளரும் எதிர்கட்சி தலைவருமா இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார், மற்ற பெருமக்கள் அங்க வந்திருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விவரத்தெல்லாம் வந்து வெளியில் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சந்திப்பு நிச்சயமாக ஒரு திமுக காங்கிரஸ் உறவுல ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம்னு சொல்லலாம், மறுக்கிறது இல்லை. ஏன்னா இதற்கு முன்னாடி பல சம்பவங்கள்ல வந்து காங்கிரஸுடைய செயல்பாடு எந்த பக்கம் இருக்கு, ரெண்டு பக்கமும் ஊசலாடுதோ அப்படிங்கிற மாதிரி அரசியல் வல்லுநர்கள்லாம் விமர்சனம் செஞ்சாங்க. அதுக்கு ஆதாரப்பூர்வமான தகவல்கள் எதுவுமே இல்லை. ஆனா அந்த ஊசலாட்டம் இருந்து கொண்டேதான் இருந்தது. தமிழக முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா அவர்களுடைய மருத்துவமனையில் அவங்க சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் போது அவருடைய புகைப்படத்தை வெளியிட வேண்டும் என்று திமுக உள்ளிட்ட அத்தனை கட்சிகள் வலியுறுத்திய போது ஒரு பெண்மணி, அதுவும் திரையுலகத்துல இருந்தவங்க, மருத்துவமனையில் இருக்கிறாங்க, உடல்நலம் இல்லாம இருக்கிறாங்க, அவர்களுடைய புகைப்படத்தை வெளியிடுங்கன்னு கேட்கிறதே தப்பு என்று தடாலடியாக அறிவித்தவர் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு திருநாவுக்கரசு அவர்கள். அது எல்லாருக்கும் ஒரு வியப்பை ஏற்படுத்திச்சு. அதே போல பொறுப்பு முதலமைச்சராக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நியமிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழுந்த போது திமுகவும் அந்த கோரிக்கை வழியில் பல கட்சிகள் எடுத்தன. அப்போதும் கூட திரு திருநாவுக்கரசு அவர்கள் முதலமைச்சர் வந்து நலமா இருக்கிறாங்கன்னு மருத்துவமனையில் சொல்லப்படும் போது நாம வந்து உடனே பொறுப்பு முதலமைச்சரை நியமிக்கணும்னு எதிர்பார்க்கிறதே தப்பு. அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சு, நம்ம பொறுப்பு முதலமைச்சர் அப்புறம் இது வந்து நியாயம் இல்ல, தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத அதிமுகவே முடிவு பண்ணாங்க, அந்த சட்டமன்ற குழுவினரே முடிவு பண்ணாங்கன்னு திரும்ப ஒரு அவர் சைட்ல இருந்து ஒரு மாற்று கருத்து வந்தது. மூன்றாவது முறையாக ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு தற்போது வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும், அவருடைய மரணத்துல மர்மம் இருக்கிறதா வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய கருத்தை வலியுறுத்தி அதை வழிமொழிந்து திமுகவுடைய பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் நானும் அந்த கருத்தை வழிமொழிகிறேன் என்று சொன்னபோது அதற்கு கருப்பு அறிக்கையும் இல்லை, வெள்ளை அறிக்கையும் இல்லை, எந்த அறிக்கை வந்தாலும் அவங்க திரும்ப வர போறாங்களா, வரப்போறது கிடையாது, அதனால வந்து அதெல்லாம் தேவையில்லை, வந்து அத்தனை பேரும் போய் சொல்றாங்க, நம்ம எதிர்பார்க்க முடியல. அப்போலோ மருத்துவர் இருந்தாங்க, சிங்கப்பூர் மருத்துவர் வந்தாங்க, லண்டன் மருத்துவர் வந்தாரு, எய்ம்ஸ் மருத்துவர் வந்தாரு, மத்திய அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேர் வந்தாங்க, இவ்வளவு பேருமா பார்த்து போய் சொல்லிட்டு போறாங்க, இதுல என்ன சதி நடந்திருக்கு நம்ம யோசிக்கலாம், நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால கருப்பறிக்க வேண்டியதை வெள்ளை அறிக்க வேண்டியது என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரசுக்கும் ஒரு வேறு என்ற விமர்சனங்கள் அரசியல் வல்லுநர் மத்தியில் எழுந்தன. அதை பொய்யாக்கக்கூடிய வகையில அது வேறு இது இப்போது நாங்கள் மருத்துவமனைகளில் திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது எனக்கு சந்தர்ப்பங்களில் ஏதேனும் அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டால் எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக திமுக தலைவர் இருக்கிறார், அவருடைய ஆலோசனை பெற்றால் மத்திய அரசே செயல்படுகிறது என்று பிரதமராக இருக்கும்போதே திரு மன்மோகன் சிங் அவர்கள் பெரும் பாராட்டு தெரிவித்தார். அந்த மாதிரி அவர்களிடம் அதேபோல் சோனியா காந்தி அவர்கள் திமுக தலைவர் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை வந்து ஒரு நிச்சயமாக கவனிக்கத்தக்கது, கொடுக்கத்தக்கது. அதே போல ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்த திரு பிரணாப் முகர்ஜி ஒரு முறை எல்லாம் பல முறை அறிவாலயம் வந்திருக்கிறார், சிஎஸ்சி காலனி வந்திருக்காரு, அந்த மாதிரி பண்ணிக்கணும், அறிவாலயம் கோபாலம் வந்திருக்காரு, சிஎஸ்சி காலனி வந்திருக்காரு, பல முறை வந்திருக்காங்க. நன்றி. அவர்களுடைய நட்பு வந்து தனிப்பட்ட முறையில் எப்பவுமே பாராட்டத்தக்கதாக வந்திருக்கு. அதே மாதிரி திமுக தலைவரும் அந்த நட்பை ஒரு நாளும் குறைவில்லாமல் தான் பேணி வந்திருக்கார். அவருக்கு ஒரு உடல்நலக் குறைவு அனுமதிக்கப்பட்டிருந்த போது ஒரு வாரம் இருந்தாங்க, போன வயதான காலத்துல அதோட யாருக்கும் ஏற்படக்கூடியதான் ஒரு வாரத்தில் அவர் நிறுத்தினால அவங்க இயல்புதான் அந்த மறுமுறை அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அவருடைய சீரியஸ்னஸ் வந்து சொல்லப்பட்டு அவர் வந்து உடனே கிளம்புகிறார். நிச்சயமாக இதுல காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் இருக்கிறதா அவருக்கு ஒரு பங்கு இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும். அவர் வலியுறுத்தி இது வந்து வர வேண்டிய தேவை என்ற விமர்சனங்கள் வந்து வாய்ப்பு இருக்கு. 2-3 நாள்லயே நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்படி இவங்க மருத்துவர்கள் சொல்லக்கூடிய தகவல்படி திமுக வரக்கூடிய தகவல்படியும் 2-3 நாட்கள்லயே திமுக தலைவர் வந்து மீண்டும் டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவருக்கு வந்து